மசோதாக்கள் விஷயத்தில் தமிழ்நாடு கவர்னருக்கும் சரி, இந்திய அரசாங்கத்தினுடைய தந்திரத்துக்கும் சரி மிகப்பெரிய ஒரு அடியை உச்சநீதிமன்றம் கொடுத்துருந்தது. அது பதறிட்டே இருந்தாங்க. இப்போ கவர்னர் போய் துணை ஜனாதிபதியை போய் பார்த்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான். நம்ம கவர்னர் RN ரவி அவர்கள் எனக்காக நீங்கள் ஒருத்தர் தான் பேசுனீங்கன்றதுக்காக நன்றி கடனுக்கு கிளம்பி போயிருக்காரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நமக்கு ஃபன்னாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஆளுநர் RN ரவி அவர் மட்டும் மாட்டலை, மத்திய அரசு உள்துறையினுடைய அமைச்சர் அமித்ஷா அவர்கள், அதுக்கும் மேலே குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இனிமேல் இப்படி தான் செயல்படணும்னு ஒரு கட்டம் கட்டி இவங்களுக்கு இதுதான் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டே போடுற லெவலுக்கு உச்சநீதிமன்றம் வந்துருச்சு. இழுத்து விட்டதுக்கு ஒரே காரணம் இங்கே இருந்த கவர்னர் அப்படிங்கிறது தான். ஆனால் இவருடைய தீர்ப்பு 2 வாரங்களாக யாருமே வாயை திறக்கல. அரசு தரப்பில் அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்காம வச்சுருந்தாங்க. அமல்படுத்துவோமா மாட்டோமா, ஏற்கனவே இருக்கிற மசோதாலாம் என்ன ஆகும், மற்ற மாநிலமெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தால் நம்ம என்ன ஆகும், இப்படியான பல சிக்கல்கள் இருந்தபோது ரொம்ப நாள் முயற்சி பண்ணி கடைசியாக டெல்லியில் ஆக்சுவலாக ஒரு அவசர கூட்டம் பாஜக RSS மூத்த தலைவர்கள் மத்தியில் நடந்து அதுக்கப்புறம் தான் இவரை பேச விடுவோன்னே தன்கரை இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது அங்கேருந்து வரக்கூடிய செய்தி. ஆனால் இந்த விஷயத்தில் துணை குடியரசுத் தலைவர் பேசினது 2 விஷயம். ஒன்று வக்ஃப் போர்டு மசோதா, அதுக்கும் பெரிய ஒரு அடியை கொடுத்துருந்தது. இப்போ தமிழ்நாடு பிரச்சனையில், மசோதாக்கள் பிரச்சனையிலையும் மிகப்பெரிய அடி. இது பொதுவாக எதுக்காக உச்சநீதிமன்றத்தை இப்படி கடுமையாக திட்டி தீத்தார்? இது ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தினுடைய ஒரு முதன்மை அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீதித்துறை, அதாவது இப்போ அவங்களுக்கு இந்தியாவில் எல்லாரையும் கட்டுப்படுத்தியாச்சு. எதிர்கட்சிகளை நீங்கள் காலி பண்ணியாச்சு. ஊடகங்கள் அவங்கள தாண்டி போகிற லெவலுக்குலாம் இன்றைக்கி பெருசாக யாரும் இல்லைங்கிற இடம் வந்துருச்சு. எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும் போது கடைசியில் நம்ம செய்கிற சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் நீதித்துறை குறுக்க நிற்கிது. நீதித்துறை எதிராக நின்று இதை கட்டுப்படுத்த பார்க்குதுங்கிற ஒரு பாயிண்ட் தான் அவங்கள ரொம்ப உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்கணும். இப்போ கவர்னர் ரவி அவங்க தான் வர சொல்லியிருக்காங்க டெல்லியில். என்னென்னா அடுத்தது இந்த வழக்கில் என்ன பண்ணுறது, மேல்முறையீடுன்னு போனால் கவர்னர் தான் அதில் எதிர்மனுதாரர். இந்திய வரலாற்றிலே கவர்னர் மீது நீங்கள் டைரெக்டாக போட முடியாது, செக்ரட்டரி மேலே தான் போடணும். கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த கேஸே ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு தான். அப்போ கவர்னர்னா பெட்டிஷன் போடும்போது ஆப்வியஸாக அவர் இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்களாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தது இதை சட்ட ரீதியாக நகர்த்தும் போது இப்போ உடனடியாக அவரை பதவி விட்டு தூக்கணும்னா கோர்ட்டுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி நம்ம தானே பண்ண விட்டோம். அவருக்கு இவ்வளவு பிரச்சனையும் கொடுத்து திமுக அரசுக்கு தொல்லை கொடுக்க சொன்னதே நம்ம சொன்னது தான் அவர் செஞ்சார். கட்டுப்பட்டு பெட்டி பாம்பா செஞ்சாருன்னும் போது அவரையும் கைவிடாத மாதிரி ஒரு இமேஜ் வரணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்காங்கங்கிறது மேலோட்டமாக பார்க்கப்படுவது. அடுத்து இந்த வழக்கில், அதாவது நீதிமன்றத்தை இப்போ இந்த வெறும் 2 கேஸ் மட்டும் இல்லை, வக்பு சட்டத்தினுடைய இடைக்கால விஷயங்களோ அல்லது கவர்னர் RN ரவி சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை, பெரிய லெவலில் நீதித்துறைக்கு ஒரு கடிவாளத்தை ஆளுங்கட்சியாக நாடாளுமன்றத்தின் மூலமாக எப்படி பூட்டுவது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மோடி அமித்ஷா 2 பேரும் தாங்கள் இதில் நேரடியாக சம்மந்தப்படாத மாதிரி தங்களுடைய அடுத்த கட்ட ஆட்களை இறக்கி விட்டு பேச விடுவோம் அப்படின்னு செஞ்சுருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இந்த வாரம், அதாவது இப்போ இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து லீவு வந்துடும். அது முடிஞ்சு திரும்ப வரும்போது உச்சநீதிமன்றம் கூடுகிற போது அங்கே போயிட்டு ஐ திங்க் 21 திரும்ப திங்கட்கிழமை வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது வழக்கு மறுசீராயோ இல்லை மற்ற விஷயங்களையோ மத்திய அரசு நேரடியாக தங்களுடைய வழக்கறிஞர்களை இறக்கி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அதற்கான முன்னோட்டமாகவும் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இது ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாதமாக துணை ஜனாதிபதியுடைய வாதம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, இந்த நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இந்த சிறப்பு அதிகாரத்தையே தூக்குனாலும் தூக்கிடுவாங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு கவர்னரை ராஜினாமா பண்ண வைக்கணும், இப்போ தன்கரை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோஷங்கள் உயர்ந்து வருது. இப்போ தமிழகத்தில் 25ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. பல மாநிலங்கள்லேருந்தும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது.
இதை சும்மாவே இப்படி கண்டுக்காம விட்டுருவாங்களா இல்லைன்னா எப்படி? இல்லை, அதுதான் நிலையில் நின்றுட்டு இருந்த தேரை இழுத்துட்டு வந்து நடுத்தரவில் விட்டுட்டு போன கதையா. கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அந்த தீர்ப்பு வந்த பிறகு இது மிகப்பெரிய அவமானமாக இருக்குது, அவர் அந்த போஸ்ட்டில் தொடரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அப்போதே பேசப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் சட்டத்துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள் எல்லாரும் சொன்னாங்க. முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி உட்பட பலரும் கருத்து தெரிவித்தாங்க. பேட்டிகள் தேசிய ஊடகங்களே அது செய்தியாகும்பொழுது அவங்க குறிப்பிட்டது, இதற்கு மேலே அவர் நீடிப்பது என்பது தார்மீக ரீதியாகவே சரியில்லை. ஒரு 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 மனிதர் சுயமரியாதையை பிரதானப்படுத்தக்கூடியவர் அதுக்கு மேலே தொடர மாட்டாருங்கிற வகையில் சில கருத்துக்கள் எல்லாம் அகில இந்திய அளவிலே சொல்லப்பட்டது. இப்போ இவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தன்கர் அவர்களை ஒரு வாரம் கழித்து உள்ளே இறக்கி இப்போ தன்கர் ராஜினாமா பண்ணணுங்கிற குரல் எழ தொடங்கியிருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது இப்படி இது நடக்கும்னு இங்கே தெரிஞ்சதுனால தான் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவரை இறக்கி விட்டுருக்காங்களோன்றது. திரிணாமுல் கட்சியினுடைய எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் தான் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கார். நீதித்துறையையே சீர்குலைக்கிறதுக்கான சில முயற்சிகள், உள்நோக்கங்களையும் நம்ம அதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நீதித்துறைக்கு களங்கம் கற்பிக்கலாமா? அவர் அந்த பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ண. ஆக்சுவலாக நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் இதற்கு முன்பாகவே ராஜினாமா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற குரலும், அதை விட ஹைலைட்டு நம்ம தர்மேந்திர பிரதான் நிதி கொடுக்க முடியாதுன்னார் இல்லையா, பார்லிமெண்ட்டில் வந்து பண்பாடற்றவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது, அவர் மத்திய அமைச்சர் ராஜினாமா பண்ணவங்கிற குரல் மம்தா அவர்களுடைய கட்சியில் இருந்தால் முதல்ல வந்தது. ஒரு கல்யாண் பானர்ஜி தான் அந்த கருத்தையுமே சொன்னார். ஒரு நாடாளுமன்ற வளாக வாசலே நின்று அதை குறிப்பிட்டாருங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ திரிணாமுல் கட்சி அவங்க தொடர்ந்து, ஏன்னா நம்மை விட மிக கூடுதலாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறதும், அதை விட ஹைலைட்டு கவர்னராக இருந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் என்னும்போது அந்த பழைய கணக்கினுடைய தொடர்ச்சியாகவும் அது இருந்தாலும் கூட மாநில சுயாட்சிங்கிற இடத்துல இருந்து அதை வரவேற்கக்கூடிய ஒரு நகர்வாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் அடுத்தது ஆர்.என். ரவி அவர்கள் பதவி விலகணுங்கிறதுக்கான ஆர்ப்பாட்டம் வெறும் சிபிஐஎம் நடத்துகிறாங்க அப்படின்னாலும் அதில் வந்து ஜனநாயக சக்திகள்ங்கிற வகையில் இந்தியா கூட்டணி ஆப்வியஸாக எல்லாரில் வந்து பிரதிநிதிகளை அழைப்பாங்க. அதுக்கான முன்முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். இது வந்து அடுத்தது அகில இந்திய அளவில் ஒரு ஃப்ரண்ட்டாக மாதிரி கவர்னர்களுக்கான கோட் ஆஃப் கான்டாக்ட் சிஓசி கொண்டு வரணும் என்கிற நிலையை நோக்கியும் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சட்ட வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ பாஜக அரசுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, முதல்ல இதே பெஞ்சுக்கிட்ட போய் யார் இந்த தீர்ப்பை கொடுத்தார்களோ 2 நீதிபதிகள், ஜஸ்டிஸ் ஜேபி பர்திவாலா, ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன், அவங்கக்கிட்டே போய் இந்த வழக்கை நீங்கள் மறுசீராய்வு பண்ணணும் அப்படின்னு க்யூரேட்டிவ் பெட்டிஷன் கொடுக்கலாம். ரிவ்யூ கேட்டுட்டு க்யூரேட்டிவ் பெட்டிஷன் அவங்க போடலாம். அது வந்து ஓப்பன் கோர்ட்டுக்கு வராது. அந்த விவாதம் சேம்பர்லேயே சந்திச்சு நீங்கள் அப்பீல் பண்ணுறீங்கன்னா அவங்க அதை அலோவ் பண்ணலாமா வேண்டாமான்னு சில சமயம் முடிவு பண்ணுறதுக்கு ரெண்டு தரப்பு கூட அதில் இருக்காது. இவங்ககிட்ட அப்பீலுக்கான காரணங்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறதுனா பண்ணுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பேசி இதை திரும்ப இந்த வழக்கை விசாரணை பண்ணணும், தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. க்யூரேட்டிவ் பெட்டிஷன் இவங்க எடுக்கலை, இல்லை அப்படி வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா இதை வந்து அப்பீல்னும் போது இதை விட பெரிய பெஞ்சு 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ அப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து பல ஆண்டுகள் நீங்கள் ஊற போடணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைச்சு கொடுங்கன்னு கேட்டுடலாம். பல வழக்குகள் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அமைக்கப்பட்டு பட்டியலிடப்படாமலே பல ஆண்டுகளாக தேங்கி கிடக்கூடிய வழக்குகளும் எக்கச்சக்கமாக இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. நீங்கள் ஹைலைட் யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு உதாரணம், 91-96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடுவதற்கு அன்னைக்கு கவர்னராக இருந்த சென்னா ரெட்டி அவர்கள் கையெழுத்து போடுறாரு. அதை வந்து தனிநபர் பெட்டிஷன், கட்சிகள் கொடுக்கல, டாக்டர் சுப்பிரமணியன் சாமி என்கிற ஒரு தனிநபர் போட்ட வழக்கு, இதில் பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ அந்த கேள்வி எழுது, கவர்னர் என்பவர் தானாக கேபினட்டினுடைய இது இல்லாமல் கையெழுத்து போட முடியுமா? ஏன்னா அடிப்படையில் சிஎம் மேலே போட்டிருக்காங்க கேஸு. கேபினட்னா சிஎம் எடுக்கிற முடிவு தான் வச்சுக்கோங்க. அப்போ என் மேலே வழக்கு போடுங்கன்னு அந்த அம்மாவே சொல்ல முடியாது. அப்போ அந்த இடம் சிக்கலில் வருது இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் இருக்க கிரே ஏரியாவை வச்சு தன் மீது வழக்கு போட அவங்களே சொல்ல மாட்டாங்க, அதனால் கவர்னர் தானாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில வியாக்கியானங்கள் பேசப்பட்டு அவர் கொடுத்துட்டார். இதை எதிர்த்து இப்படி சொல்வதற்கு ஒரு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கான்னு ஜெயலலிதா அவர்கள் அந்த காலகட்டத்தில் போட்ட வழக்கு உச்சநீதிமன்ற கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கு. அநேகமாக வருடங்கள் கடந்து போனதுனால அதுவாக எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, திரும்ப அந்த பெட்டிஷனை புதுப்பிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படிங்கிற நிலை வேணால் வந்திருக்கலான்னு ஒரு வியூ இருக்குது. ஆனால் ஜெயலலிதா இறந்து போய் இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வரைக்கும் முதலமைச்சர்கள் மீது வழக்கு போட்டால் ஆளுநர்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க,
பல இடங்களில். ஆனால் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் முடிவு சொல்லாமல் அந்த தாவா அப்படியே இருக்குது. அப்படி ஊற போடணும் ஆற போடணும்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேட்கலாம். கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கேட்டாலும் தினசரி விவாதம் எடுத்துகிட்டு தீர்ப்பு கொடுக்கணுங்கிறத உறுதி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குது. பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இப்போ முதல் இலக்கு நீதித்துறையினுடைய அதிகாரத்தை பறிப்பது, அதெல்லாம் லாங்கர் ரன்னில் பார்த்துக்கலாம். இப்போ முதல் இலக்கு தீர்ப்புக்கு தடை வாங்கணுங்கிறது தான். அந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். அப்படி வாங்க முடியுமா? நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா வாங்கலாம். இது 2 நீதிபதிகள் அமர்வு 3 நீதிபதிகள் அமர்வுக்கு போச்சு, கன்வின்ஸ் பண்ணீங்க, 3ல் 2 பேர் ஓகே, இப்போதைக்கு அந்த தீர்ப்பு நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுறோம், நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இன்னொரு சட்ட சிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். அது இந்தியாவில் உருவாக்கப்படுகிற எல்லா சட்டங்களுமே நீதித்துறையினுடைய ரிவ்யூக்கு, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது. இப்போ நீங்கள் ஒரு சட்டமன்றம் இயற்றுறது சரியில்லைன்னு சேலஞ்ச் பண்ணி மேலே போவீங்க, வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நிறைவேறி இருக்க 10 சட்டங்கள் இருக்குல்ல, இதை கவர்னர் கையெழுத்து போட்டு நிறைவேற்றினதே உச்சநீதிமன்றம். இப்போ உச்சநீதிமன்றம் சட்டமாக்கிய ஒரு சட்டத்தை எதிர்த்து உங்களால் உயர்நீதிமன்றத்துக்கு போக முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இதுவே ஒரு குழப்பம் வருது பார்த்தீங்களா? அப்போ அந்த சட்டங்கள் தொட முடியாத சட்டங்களாக மாறுகிறதா? அந்த அளவுக்கு சேக்ரசென்ட்டான ஒரு அதிகாரத்தை இவங்க கொடுக்குறாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பினா அது சட்ட வியாக்கியானத்துக்குள்ளே இன்னும் பெரிய சிக்கலாக போகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதை காம்ப்ளிகேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த கேஸு வருஷ கணக்கில் இழுக்கிறத நோக்கி போகும். இப்போ மத்திய அரசு முயற்சி பண்ணக்கூடியது இமீடியட்டாக சிஜிஐட்ட கேட்டு இல்லை இந்த 2 ஜட்ஜியை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் கன்வின்ஸ் பண்ணி ஸ்டே வாங்கிறது, அல்லது அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் இருக்குல்ல 90 நாட்கள் தான் இனிமேல் என்று ஒரு சிஓசியை உருவாக்குறாங்கல்ல, இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அந்த சிஓசியை அந்த பார்ட்டுக்காச்சும் தடை கொடுங்கிறது தான் இவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கும். இதை எப்படி அவங்க டிராஃப்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான பெட்டிஷனாக சட்ட ரீதியாக போட்டு நகர்த்த போகிறாங்கங்கிறது ஒன்று. இது லீகலாக நடக்கும். பொலிட்டிக்கலாக நீதித்துறைக்கு எதிரான அவதூறுகளை பிரச்சாரங்களை செய்வதுங்கிறது 2வது வகை. அதுக்கான வேலைகளை தான் இப்போ நம்ம துணை குடியரசுத் தலைவர் தலைமையில், ஏன்னா அவரே ஒரு வழக்கறிஞர், அவர் நல்லா நேர்த்தியாக அந்த வாதங்களை திசை திருப்பி கூர்மையாக திருப்பி விடக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் கான்ஸ்டியூஷனல் லா சம்மந்தப்பட்டதில் வியாக்கியானங்கள்லாம் நல்லா கொடுப்பார். ஸோ அவரை இறக்கி விடுவோங்கிற இடத்துல இறக்கியிருக்காங்களோ அப்படின்னு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பல மாநிலங்களில் எலெக்ஷன் வருது. அப்போ இவங்களுக்கு இப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வக்ஃப் போர்டு பில்லில் பிரச்சனை, இது மாதிரி கவர்னருடைய தமிழ்நாடு பிரச்சனை இருக்குது. இப்போ தமிழ்நாடே மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கு. இது ஒரு பெரிய நெருக்கடியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துட்ருக்கா பிஜேபிக்கு? இல்லை, மாநில அரசுகள் எது கேட்டாலுமே, உரிமைகளை யார் கேட்டாலுமே அவங்களுக்கு இன்றைக்கி நெருக்கடி தான். ஏன்னா உரிமைகளை கொடுக்கறது அப்படிங்கிறது பாஜகவுக்கு எல்லா காலத்துலையுமே எட்டிக்காயாக கசக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் அவங்களுக்கு பிரச்சனை, திமுக செய்வதை கேட்கக்கூடியது பிரச்சனைனா, இதை பார்த்து மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்குவதுங்கிறது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நிதி சார்ந்த விஷயங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே போதுமான அளவுக்கு நிதி போதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், சிவசேனாவோட எனர்ஜி பண்ணுறாங்க. முதலமைச்சராக ஃபட்னாவிஸ் இருக்கிறாரு. அவங்களுமே நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு கலவரம் நடக்குது. ஒரு 2 உதாரணத்தை நம்ம எடுத்துப்போம். இதே காலகட்டத்தில், ரம்ஜான் காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடக்குது. ஹோலி கொண்டாடணுங்கிறதுக்காக மசூதிகளை தார்பாய் போட்டு மூடுகிறார்கள். ஆமாம். அப்படி நீங்கள் பத்திரமா இருக்கணும்னா உங்கள் மேலே எந்த சிக்கலும் இடையூறும் வரக்கூடாதுன்னா நீங்கள் வெளியவே வரக்கூடாது இஸ்லாமியர்கள்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி, நீங்கள் எஸ்பி ரேங்கில் இருக்கக்கூடியவர் உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறாரு. அவரை ஒரு அமைச்சர் பாராட்டுறாரு. இந்த லெவலுக்கு கூத்து நடக்குது. இது யூபியினுடைய ஸ்டேட்டு. இதே போல் அவுரங்கசீப்பினுடைய சமாதி நாங்கள் தோண்டி எடுத்து வெளியே போடுவோம்னு மகாராஷ்டிராவில் கிளம்புது. பிரச்சனையானதும் இதை முற்றிலுமாக ஒடுக்குவோம், வன்முறையை நிறுத்துவோன்னுட்டு தேவேந்திர ஃபட்னாவிஸ் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தால் வெளிநாட்டு முதலீடு ஸ்டேட்டுக்கு வராதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். யோகி ஆதித்யநாத் வாயிலிருந்து ஒரு நாள் அந்த வார்த்தை வராது. இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கருவறுப்பம்ன்ற ரேஞ்சுக்கு இது ராமராஜ்யம், இங்கே குண்டர்களுக்கு இடம் இல்லைன்னெலாம் பேசுவாரே தவிர இந்த வசம் இங்கே வராது. ஏன்னா மகாராஷ்டிரா அடிப்படையில் பொருளாதாரம்ங்கிறது தான், அங்கே மகாராஷ்டிராவினுடைய வேலைவாய்ப்பு ஜிடிபியில் முன்னாடி இருக்கிறதுங்கிறது தான். அங்கே அந்த மாநிலத்தினுடைய இயல்புத்தன்மை அது பாதிக்கப்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலிருந்து அத்தனையும் பாதிக்கப்பட்டு அரசு நடத்த முடியாத நிலைக்கு போகுங்கிற எச்சரிக்கை உணர்வு அவங்களுக்கு இருக்கு இல்லையா? இதே போல் வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய 1-2 பாஜக மாநிலங்களும் கூட கொடுக்குற நிதி அதே அளவுக்கு திரும்ப வருதானா ஒரு எல்லை வரைக்கும் வரும்.
அதாவது கம்ப்ளீட்டாக கொடுக்காம இருக்க, நமக்கு கொடுக்குற நம்ம மாதிரி அளவுக்கு இல்லைன்னாலும் இல்லைனாலும் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் அதில் சமத்துவம் சமநீதிங்கிற இடத்துக்கான ஒரு ப்ரப்போசலை எதிர்க்கட்சிகள் கொடுக்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து இதுக்கு ஆதரவாக குரல்கள் வரலனாலும் உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள கட்சியினுடைய பார்ட்டி சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த ப்ரப்போசலை எதிர்நிலையிலிருந்து வைக்கக்கூடிய ஆட்கள் பெருகுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அவங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. மோடிக்கு எதிரான எதிர்குரல்கள் எதிர்த்தரப்பில் மட்டுமல்ல எல்லா மாநிலங்களிலும் எதிர்க்கட்சி முதல்வர்களும் ஒரு ரூட்டு போட்டு தராங்க. இது இருக்குது, இப்படி நம்ம செய்யலாங்கிற ஒரு முன்னுதாரணம் வருது இல்லையா? இது ஒரு அச்சுறுத்தல். பாஜகவுக்குள்ளேயும் பாஜக கூடிய முதலமைச்சர்களும் நாளைக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கும் இன்னும் செஞ்சு தராமல் இருக்குல்ல, பெண்டிங்கில் இருக்குல்லன்னு குரல் எழுப்பு தொடங்கினால் உள்ளுக்குள்ளேயும் அது எதிரிகளை உருவாக்குங்கிற இடத்துல இருந்து தான் மோடி அமித்ஷாவும் இதுக்கு அச்சப்படுறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தாச்சுன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்திட்டாங்க. 3வது மொழியாக இந்தி வந்து கட்டாயம் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பின்னணியில் நிறைய கலவரங்கள் ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் இதுவே வந்து பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை தானே கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய சொந்த மாநிலம். ஆர்எஸ்எஸ் எப்போதும் மொழியை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறவர்கள், அதாவது மொழிவாரி தேசிய இன அரசியலை அவங்க எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே மராத்தி தேசியம் பேசுகிற சிவசேனாவையும் இங்கே தமிழ் தேசியம் பேசக்கூடிய இங்கே பேசுகிறது தமிழ் தேசியமாங்கிறது வேறு டிபேட்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் மொழியை முன்னிலைப்படுத்தி ஒரு தேசிய இனம் வரும் பொழுது அவங்களுக்கு மொழிவாரி மாநிலங்களை பிரிந்ததுக்கே அடிப்படையில் எதிரானவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். இதுக்கு உள்ளே புகுந்து இதுக்குள்ளே மத ரீதியிலான துவேஷங்களை வச்சு பிரிச்சிடலாமாங்கிறது தான் இதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறப்போகிறது. நீங்கள் வன்முறையை இப்போ அவ்வளோ பதட்டத்தோட ஒரு தொழில் நகரம் இருக்க முடியாது. ஆமாம், இது இப்போ இருக்கிறது தடைப்படுங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் வராமலே போவதற்கான சூழல் இருக்குது. அந்த சிக்கல் வரத்தான் போகிறது. மராத்தி இப்போ என்னன்னா அவங்களுக்கு அவங்க எதிர்நிலையில் இருக்கக்கூடிய சிவசேனாவினுடைய எழுச்சியில் தான் இவங்க இந்தியை திணிக்கும் போது இன்றைக்கு அதாவது அரசியல் ரீதியாக அதிகாரம் இல்லாமல் இருக்கும் சிவசேனாவை கூட வேறு யாரெல்லாம் அங்கே மராத்திய உணர்வுக்காக நிற்கிறார்களோ அந்த அணியை பலப்படுத்துகிற முயற்சி அவர்களையும் தெரியாமல் செய்கிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதுலேயும் தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இதனுடைய அச்சம் இது வெறும் ஒரு இதுக்கான இந்த கனத்த அமைதிங்கிறது பல சிக்கல்கள் நமக்கு முன்னாடி அடுத்தடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம கவுண்டர் பண்ணோம்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனுடைய மௌனம் தான். இது மௌனம் அல்ல, ஒரு மிகப்பெரிய எதிர்விளைவுக்கான ஒரு தொடக்க புள்ளின்னு நம்ம பார்க்கலாம்.